Good morning students. We feel happy to see you for this academic year 2020-21. I hope you all stay safe at home. So I am your science teacher, myself Jayalakshmi. So now we start our class. Subject science, topic is measurement. Okay. So now measurement means what? We measuring some objects or some instruments. Okay. So in our surrounding particles, நம்மளை சுற்றி இருக்க particles இல்லை ஆப்ஜெக்ட்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், இன்கேஸ் புக், பாக்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தா அதை வந்து மெஷர் பண்ணுவோம். ஓகே. ஸோ எப்படின்னாக்கா இன்கேஸ் புக் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ புக்கை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா லென்த் அண்ட் பிரெத். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆன் புக். ஸோ இதோட வந்து லென்த் பார்ப்போம், நெக்ஸ்ட் வந்து பிரெத் பார்ப்போம். இதை தான் வந்து மெஷர்மெண்ட் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலான்னு பார்த்தா உங்கள் யூனிஃபார்ம்ஸ். ஓகே. யூனிஃபார்ம் மெஷர் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க? மெஷரிங் டேப், இன்ச் டேப். ஓகே. ஸோ இன்ச் டேப் வச்சு உங்களுக்கு மெஷர் பண்ணி யூனிஃபார்ம்ஸ் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு எடுக்கிறோம்னாக்கா சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஓகே. மீட்டர், சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ அதே போல் தான் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் அ மெஷர்மெண்ட். ஓகே. So now we start. Physics. Physics means what? It's a branch of science. Science la mottham 4 branches irukku. Physics, chemistry, botany, zoology. So it's one of the branches of physics. Physics is divided into 2 types. One is nature, another one is a natural phenomena. So nature means what? So nature means in our surrounding நேச்சுரல் திங்ஸ். ஓகேவா. இயற்கையாக தோன்ற விஷயங்களை தான் நம்ம நேச்சர் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் க்ரீன் கிராசஸ் அண்ட் பேர்ட்ஸ், சம் நேச்சுரல் திங்ஸ். ஓகேவா. க்ளவுட்ஸ், ஸ்கை இதெல்லாம் வந்து நேச்சராகவே இயற்கையில் இருக்கிற விஷயங்கள். ஓகே. ஸோ இதை தான் நேச்சர் சொல்கிறேன். அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா, நேச்சுரலில் வந்து உருவாகிற தோற்றுவிக்கிற பொருட்கள். ஓகேவா. ஸோ இட்ஸ் பேஸ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். சயின்ஸ் வந்து மற்ற எல்லா சப்ஜெக்டையும் பேஸ் பண்ணி சயின்ஸ் வரும் அப்படின்றாங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படித்தாலும் அதில் வந்து சயின்ஸ் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் ஆர் சோஷியல், எல்லாத்துலேயுமே. சோஷியலில் வந்து நீங்கள் வந்து ஜியாகிரஃபி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, யூனிவர்ஸை பற்றி படிப்பீங்க அதில். ஸோ மூன், சன் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஸோ அதில் வந்து சயின்ஸ் இன்க்ளூட் ஆகுது. ஸோ சயின்ஸ்லேயும் நீங்கள் யூனிவர்ஸ் பற்றி படிப்பீங்க, சோஷியல்லையும் படிப்பீங்க. எக்ஸாம்பிள் மேக்ஸ். மேக்ஸ்னு எடுத்தோன்னா நம்ம வந்து டெரிவேஷன்ஸ் போடுவோம். ஓகேவா. ஸோ அதில் சம்ஸ் போடுவோம், இதில் வந்து டெரிவேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ்லாம் நீங்கள் போடுறீங்கல்ல. ஸோ அதே மாதிரி ஃபார்முலா, ஈக்குவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து இதுலேயும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரான்ச் ஆஃப் சயின்ஸ். சயின்ஸ்லேயே வந்து நிறைய ஏரோநாட்டிக்கல் பிரான்ச்சு, ஆஸ்ட்ராலஜி, இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ ஹையர் கிளாஸில் நீங்கள் அதை பற்றி பார்ப்பீங்க. ஸோ இட்ஸ் அ பேஸ் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன். எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன் மீன்ஸ் சயின்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே வந்து எப்படி நடக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் 2 types. One is a physical reaction, another one is a chemical reactions. Okay. Physical reaction means நம்ம ஐசைட்கே நம்ம கண்ணுக்கு தெரிகிற ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபிசிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு தெரியாத ரியாக்ஷனை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் லைட், ஃபேன் பிரேக் ஆகுறது, இன்கேஸ் புக் பேஜ் கிளாஷ் ஆகுது, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டிக்ஸ் பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஐஸ் ஸ்டிக்ஸ் மெல்ட் ஆகுது. இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நம்ம கண்ணில் தெரியுது, நம்ம பார்க்குறோம் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ அதெல்லாம் ரியாக்ஷன் நடக்கிறது பார்க்கறதுனால அதை ஃபிசிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறோம். இட்ஸ் சேஞ்ச் இன்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மீன்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாத பொருட்கள். இன் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் மீன்ஸ் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்பாயில் ஆகுதுல்ல. ஸோ எக்ஸாம்பிள் மில்க் சேஞ்ச் இன்டு கர்ட். ஓகே. ஸோ அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. மில்க் எப்போ கர்ட் ஆகுது அப்படின்னு தெரியுமா? கர்டு எப்போ கீ ஆகுதுன்னு தெரியுமா நம்மளுக்கு? ஸோ தெரியாது. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி 2 ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வைஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா. அப்சர்வ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோபிக் மூலயமா வந்து என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பெரிமெண்டல் அப்சர்வேஷன்ஸ். ஆஃப்டர் தட் மெஷர்மெண்ட், இட்ஸ் அ டெஃபினிஷன். ஓகே. டெஃபினிஷன் ஆஃப் மெஷர்மெண்ட். It's a 2-mark question. Okay. So important 2-mark. So measurement is the process of finding as an unknown quantity by using a standard quantity. Okay.
it's a finding a unknown quantity by using a standard quantity. One standard quantity is there, okay, it's compared into unknown quantity. Unknown quantity na namakku theriyada oru porul, okay, நம்ம கிட்ட ஸ்டாண்டர்டா இருக்க ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதை கம்பேர் டு unknown quantity, okay. ஸோ unknown quantity கூட கம்பேர் பண்ணும்போது அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா மெஷர்மெண்ட் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், புக் இருக்குது, டேபிள் இருக்குது. ஸோ இந்த புக்கை வந்து இந்த டேபிளில் வச்சதுக்கப்புறமா இதோட டைம் பீரியட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ புக் நம்மக்கிட்ட இருக்குன்னு தெரியும், ஆனால் டேபிள் வந்து நம்ம வைக்க போகிறோன்றது நம்ம வச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள், one object and another object, in between distance வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ டூ ஆப்ஜெக்ட்ஸோட மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணுறது தான் மெஷர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ we need three things, one is the instrument and another one is a standard quantity and acceptable unit, okay. And instrumentsலாம் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள், scale is the one of the instrument, ஓகேவா. it's measuring some objects. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எடுத்த உடனே அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, எவ்வளோ மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிவிடுவோமா? பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கேலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குன்றதை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட், பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டேப்லாம் வந்து நம்ம கிளாத்தை மெஷர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேல் வந்து இன் கம்பேர் டு நம்ம வந்து சிரப்ஸ் எல்லாம் குடிக்கிறோம்ல, மெடிசன்ஸு, ஸோ அதில் கூட நம்மளுக்கு வந்து இவ்வளோ அளவு தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அந்த கேப்பில் வந்து மெஷர் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நம்ம அதை கூட யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி மீன்ஸ் ஒரு நிலையற்ற பொருள், ஓகேவா. ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க ஒரு திங். ஸோ ஆஃப்டர் தட் அண்ட் அக்செப்டபிள் யூனிட் மீன்ஸ் நம்ம வந்து அதோட யூனிட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், ஓகேவா. அட்ஸ் அக்செப்டபிள் யூனிட்ஸ். ஸோ த 3 SI யூனிட் இஸ் தேர். இந்த யூனிட்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தா வந்து FPS, CGS அண்ட் MKS. ஸோ FPS மீன்ஸ் இட்ஸ் மெஷர் டு லென்த், ஓகேவா. FPS மீன்ஸ் ஃபுட் ஃபார் லென்த். ஸோ லென்த் நம்ம எப்போ மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளோட பாடி ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் அ லென்த் மெஷர்மெண்ட். எக்ஸாம்பிள், பாண்ட் ஃபார் மாஸ். ஸோ மாஸ் எந்த இடத்துல மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா பாண்டில் வந்து நம்ம வந்து எவ்வளோ அதோட அடர்த்தி இருக்குது, அதோட சென்டர் ஆஃப் மீடியன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து மாஸில் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ செகண்ட் ஃபார் டைம் பீரியடோட செகண்ட்ஸ் மெஷர் பண்ணுறது. ஸோ ஆஃப்டர் தட் சிஜிஎஸ் மீன்ஸ் சென்டிமீட்டர் ஃபார் லென்த்து. இப்போ நம்ம லென்த் கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு என்னன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மீட்டர், centimeter, millimeter. So this is after that gram for mass. மாஸ்க்கு வந்து நம்ம என்ன யூனிட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா கிராம்னு எடுப்போம். நெக்ஸ்ட் டைம் ஃபார் செகண்ட். ஸோ MKS மீன்ஸ் மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். ஸோ தீஸ் 3 யூனிட்ஸ் இஸ் அ SI யூனிட் மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் International System of Units. So it's a CGS and MKS is a SI unit of metric system, ஓகேவா. இது ரெண்டுத்தையும் என்ன சிஸ்டம் சொல்கிறாங்கன்னா SI யூனிட்டு, the International System of Unit in a metric system சொல்கிறாங்க. So FPS is a separate branch, is a British system, okay. In 1960 the 11th in Paris, okay. 1960 பாரிஸில் வந்து ஒரு ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் வந்து நடத்துனாங்க. ஸோ அப்போ அந்த கான்ஃபரன்ஸில் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து லான்ச் பண்ணி அதோட டேட்ஸு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டு, அதை வந்து ஒரு கான்ஃபரன்ஸாக வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அப்போ தான் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி வெரிஃபை ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது, ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களால வந்து சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ்னால, ஸோ இன் ஓல்டன் பீரியட்ஸ்லலாம் வந்து நம்மளுக்கு நிறைய லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இருந்திருக்கு, ஓகேவா. கம்யூனிகேஷன் சிஸ்டம் ப்ராப்பராக இருக்காது, அந்த மாதிரிலாம் இருந்ததுனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஓகே. இப்போ இருக்க மாதிரி நிறைய கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் வந்து அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆக ஆரம்பிச்சது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூ ஆச்சு. ஸோ ஆஃப்டர் தட் அவங்க என்ன யோசிச்சு திங்க் பண்ணாங்க அப்படின்னா கம்யூனிகேஷனால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை டெவலப் பண்ண ஆரம்பித்ததும் அவங்க வந்து
நெக்ஸ்ட் அந்த லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருந்துச்சு. ஸோ அந்த பாரிஸில் வந்து 1960 நடந்த ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி யூனிட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஓகே அப்படின்னும் போது அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி தான் டே டு டே வந்து என்னென்னு நம்ம சேஞ்ச் பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா பேஸ் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ தீஸ் பேஸ் குவான்டிட்டிஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் லென்த், மாஸ், temperature, it's a mole, the number of mole, amount of intensity, amount of substance. ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ SI base unit. SI base unit is a international system of base units. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம குவான்டிட்டி, யூனிட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். குவான்டிட்டி பார்க்க போகிறோம். குவான்டிட்டி மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், electric current, amount of substance and luminous intensity. Length will be measured in scale. Okay va? Length வந்து scale மூலமா and tape மூலமா measure பண்றோம். Okay? So measure, its a unit is meter அப்படினு சொல்லுவோம். இதுல நம்ம மீட்டர் வச்சு தான measure பண்றோம். So it's a meter, centimeter, millimeter. Okay? It measure will be centimeter and millimeter. So mass எப்படி measure பண்றோம் அப்படினு பார்த்தா, example balance. So physical balance or any other balance. So the balancing instrument மூலமா measure பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டோர்ஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, எக்ஸாம்பிள் ஸோ சம்திங்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோ நம்ம ஸ்டோர்ஸ்லலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சுகரு இல்லை வேறு எதனா ரைஸு இதெல்லாம் வாங்கும்போது அதோட மாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஓகே? ஸோ அந்த மாதிரி மெஷர் பண்ணும்போது அதை வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம், கிராம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், கிலோகிராம். ஸோ அதுக்கு மேலே பார்க்கும்போது அதை வந்து எவ்வளோ கிராம் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே? நெக்ஸ்ட்டு டைம் இஸ் அ செகண்ட். ஸோ டைம் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு மினிட்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு ஹவர்ஸ் பார்ப்போம். ஓகே? இதோட யூனிட் வந்து செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி மெஷர் பண்ணுறோம், செகண்ட்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். ஓகே? ஸோ 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படி மெஷர் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் தட் 60 செகண்ட்ஸ் மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், மினிட்ஸ் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் மீன்ஸ் கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் எப்படி மெஷர் பண்ணுறோம், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரேச்சர் வச்சு தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ என்ன மாதிரி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து செல்சியஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? செல்சியஸ் அண்ட் கெல்வின் 2 டைப்ஸ் இருக்குது. ஓகே? இது ஆஃப்டர் கிளாஸில் பார்க்கலாம். பட் இப்போ வந்து நம்ம வந்து கெல்வின் தான் இதோட யூனிட். ஓகே? ஸோ இதோட டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிப்போம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு ஃபீவர் டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது வந்து கெல்வின் சொல்லுவோம். ஓகே? ஸோ ஆஃப்டர் தட் வந்து இன்னும் மெஷர்மெண்ட்லாம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்சஸ். ஓகே? நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து செல்சியஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து ஃபாரன்ஹைட் அண்ட் செல்சியஸ் சொல்லிட்டு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நம்ம நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 30லேருந்து 33 டிகிரி செல்சியஸ் தான் வந்து நார்மல் டெம்பரேச்சர் கிளைமேட் சேஞ்சஸ்க்கு. ஓகேவா? ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா வந்து 98.4லேருந்து 98.6. ஓகேவா? இட்ஸ் அ ஃபாரன்ஹைட் சொல்லுவோம். இட்ஸ் அ ஃபீவர் டெம்பரேச்சர். ஓகே? ஃபாரன்ஹைட். ஸோ இன் பிட்வீன் டெம்பரேச்சர் தான் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரில் மெஷர் பண்ணுவோம் இந்த டெம்பரேச்சரில். ஸோ நெக்ஸ்ட்டு இஸ் அ மாஸ் கிலோகிராம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த பேலன்ஸ் வந்து நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஸ்டோர்ஸ். ஓகேவா? நம்ம நார்மலாக ஷாப்ஸு மளிகை கடைக்கெலாம் போவோம்ல. ஸோ அங்கே போகும்போது மோஸ்ட்லி வந்து வெஜிடபிள்ஸ் எதனா வாங்குகிறோம் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு தான் வந்து நம்மளுக்கு வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒன் சைடு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து மேக்னெட் அந்த இது இருக்கும். ஓகே? ஸோ அதுக்கு வந்து செப்ரேட் கேஜஸ் இருக்கும். ஓகே? ஸோ கிலோகிராம், அந்த கிலோகிராம் வச்சு அது ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகுதா ரெண்டும் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈக்குவல் பேலன்ஸ் ஆகும்போது ஸோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் வந்து பேலன்ஸாக இருக்குது. இப்போ வந்து டிஜிட்டல் ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து டிஜிட்டலாக வந்து டைமிங் காட்டும். ஓகே? ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன் ஓல்டன் டேஸ்லலாம் வந்து கிலோகிராம்ஸ்க்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இந்த பேலன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
electric current. It's a symbol of units. Length க்கு நம்ம என்ன பார்த்தோம்? மீட்டருக்கு m பார்த்தோம். Mass kilogram, it's a symbol of kg. Unit is a kilogram, symbol is a kg. It's a short term. Okay, kilogram oda short term. K and G is a kg. Next time, second. So second is the short term of S. Temperature Kelvin K. Electric current is a ampere. So electric current நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா வந்து flow of charge. ஓகேவா, ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்லேயே இல்லை ஒரு பார்ட்டிகல்ஸ்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அந்த சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகி போகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்விட்ச் லைட்டு ஃபேன்லாம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணாமலே வந்து ஃபேன்லாம் ஓடுமா, லைட் எரியுமா? எரியாது. ஸோ நம்ம ஸ்விட்ச் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆன் பண்ணால் வந்து அது எரியும், ஆஃப் பண்ணால் வந்து அது ஆஃப் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு பார்த்தா வந்து டூ சார்ஜஸ், ஒன்று வந்து பாசிட்டிவ் சார்ஜ், அனதர் ஒன் இஸ் a நெகட்டிவ் சார்ஜ். ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி விடும்போது அது வந்து பாசிட்டிவில் போய் நிற்கிறதுனால அது வந்து ஆன் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கம்பைன் டு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணும்போது அது என்ன ஆகிடும் அப்படின்னா டோட்டல் ஸ்விட்சஸ் வந்து நெகட்டிவில் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ ஆஃப் ஆகும்போது அது வந்து டோட்டல் ஆஃப் ஆகிடுது. ஓகே, ஸோ பட் டூ சார்ஜஸ் வில் பி கம்பைன் ஈச் அதர். ஓகே, ஸோ அது ரெண்டும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து அட்ராக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நெகட்டிவ் சார்ஜோட கம்பைன் ஆகும்போது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஈக்குவல் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா, சேம் சார்ஜஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகாது, எந்த ஒரு சேஞ்சஸோ ரியாக்ஷன்ஸோ நடக்காது. ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கும்போது தான் வந்து ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் அ எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் யூனிட் ஆஃப் ஆம்பேர் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இட்ஸ் அ ஒன் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஆம்பேர் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோன்னு சொல்லி மெஷரிங்லேயே காட்டும். அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிளாக், நம்ம வாட்சஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்சஸ் மாதிரியே வந்து அதுவும் இருக்கும். ஸோ ஆம்பேர் இஸ் a symbol of a amount of substance. amount of substance means இப்போ நம்ம சார்ஜஸ் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறோம், ஒரு பொருள் ஒரு சப்ஸ்டன்ஸை மட்டும் சொல்கிறோம். சார்ஜஸ் வந்து இப்போ ஒரு லைட்டில் வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் சார்ஜஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா, நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸில் நிறைய சார்ஜஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இல்லை நிறைய ரியாக்ஷன்ஸ் நடக்குது, நம்பர் ஆஃப் கிலோகிராம், இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள். ஓகேவா, ஒன்றை விட அதிகமாக இருக்க பொருளை வந்து நம்ம வந்து சார்ஜஸை வந்து சொல்கிறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்னா மோல் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் அ யூனிட் ஆஃப் மோல். ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் யூனிட் என்ன வரும், மோல். ஸோ சிம்பிள் இஸ் MOL. ஸோ நெக்ஸ்ட் luminous intensity. இட்ஸ் அ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸு ரிலேட்டடாக தான் luminous intensity இருக்கும். இந்த யூனிட் மெஷர் பண்ணுறதோட இன்டென்சிட்டியை தான் வந்து நம்ம luminous intensity சொல்லுவோம். ஓகேவா, இட்ஸ் ஒன் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ். நம்மளுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இப்போ லைட் எரியுது அப்படின்னா அது எவ்வளோ தூரம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ தூரம் வந்து டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம் தெரியுமா. இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா luminous intensity சொல்லுவாங்க. இட்ஸ் அ யூனிட் ஆஃப் கேண்டலா. கேண்டலா இஸ் a symbol of CD. It's a length means meter m and mass is a quantity, unit is a kilogram and symbol is kg. Next time second S and temperature is a Kelvin K and electric current, it's a unit of ampere and symbol is A. The amount of substance unit is mole and symbol is mole. It's a luminous intensity and the unit is candela, symbol is candela. Okay students, thank you. So have you all happy to see you this video? Thank you students.